வந்து சிவாவுக்கு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவ்வளோ நிலைமையில கூட சிவாவுக்கு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக மாத்திரைலாம் எடுத்து கொடுத்து அவர் நல்லபடி பார்த்துக்கிறாங்க. இதனால் சிவா ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து காலையில் சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. எல்லாருமே எதுக்கு வாங்க போகிற, ஏற்கனவே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லதில்லை, அதனால் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. அதுக்கு சிவா வந்து இல்லை, என்னோடய வேலையை நான் பார்த்து தான் ஆகணும், அப்படியே விட்டுட்டு வர்றது தப்பு, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆனதால் நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாரு. இல்லை இல்லை டாக்டர் நானும் வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சிந்து, எப்போவுமே என்னை வந்து ஒரு ஆள் காப்பாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல, என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், அதனால் கவலைப்படாத, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோன்னே வந்து நர்ஸ் வந்து அப்படியே வந்து சிவாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க. முடிச்சுட்டு ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. சார் இங்கே வந்து ஸ்னேகா மேம் இருக்காங்க சார், நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுறீங்களா அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா கையில் மருந்து இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த மருந்து தான் நான் உங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு தர சொல்லி சொன்னேன்ல அப்படின்னோடனே, சார் அந்த மருந்து கொடுக்கல சார், வேறு மருந்து பேஷண்ட்டு கொடுத்துருக்கு சார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சார் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னு சார், அப்போது எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருந்தது சார் வீட்டுக்கு, அதனால் வேறு வழி இல்லாமல் ஸ்னேகா மேம் கிட்ட இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கடைசியில் அவங்க வேறு மருந்து வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க சார். என்ன சொல்கிறீங்க, அப்போது இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்னேகா மாற்றி கொடுத்த மருந்து தானா? ஆமாங்க சார், ஆனால் இந்த விஷயத்தை நான் வந்து ஸ்னேகா மேடம் கிட்ட கேட்கவோ இல்லை நான் யார்கிட்டயோ சொல்லிட்டனோ, அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இருக்காது சார், அதுக்கப்புறம் என் வேலை மட்டும் கிடையாது, என்னை ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு சார், அதனால தான் சார் உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன் சார் நான் தான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா மேடம் கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னா, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. சார் சொல்ல மாட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேங்க, உங்கள் பேர் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா போகிறாரு. சிவா செம்ம டென்ஷனாக இருக்காரு. அடி பாவி, ஒன்றுமே தெரியாத மாதிரி அவ்வளோ பிரச்சனை நடந்தது, அப்போ கூட இந்த மாதிரி நான் தான் இதை தப்பை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலையே ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாராரு ஸ்னேகா மேலே. இவ்வளோ மோசமாக இருக்காளே, இந்த மாதிரி எத்தனை உயிர்களை வந்து இந்த மாதிரி பண்ணுவா, விடவே கூடாது, இதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து நான் கொண்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய வந்து பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. அடுத்து வந்து ஸ்னேகா வராங்க. ஸ்னேகா வந்து சிவா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், சாரி சிவா, அந்த நிலைமையில் உன்னை விட்டுட்டு வந்ததுங்க, மன்னிச்சிடு சிவா, எனக்கு வேறு வழி தெரியல சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா இப்போ எப்படி இருக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. உண்மையிலேயே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மருந்தை மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஆளுங்களாம் ஓடி வந்துடுறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேள்வி, என்னால் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அவங்க வந்துடுறாங்க. போலீஸ்கிட்ட வந்து சிவா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், இது வந்து ஒரு மாற்றி மருந்து கொடுத்தால பிரச்சனை ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, இப்போ என்னால் அவரை பிழைக்க வைக்க முடியும், நீ அவங்க கோஆப்ரேட் பண்ணால் நான் பிழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து என்னம்மா சொல்கிறீங்க, அவர் டாக்டரே சொல்கிறாரு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, அப்புறம் அவர் உயிரோட விளையாடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வேறு வழி இல்லாமல் அந்த அரசியல்வாதோட ஃபேமிலி வந்து ஒத்துக்கிறாங்க. சிவா வந்து என்ன பண்ணுறாரு, போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை கிளியர் பண்ணுறாரு. அதேபடி பேஷண்ட் வந்து மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்றாங்க. இப்போ சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க அப்படின்றாரு ஸ்னேகாவோட அப்பா. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறார் ஸ்னேகாவை. ஸ்னேகா வந்து ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா சிவாக்கு, அதான் நம்மளை பார்த்து முறைக்கிறானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கேபினுக்கு வா ஸ்னேகா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாரு. சரி அப்படி சொல்லிட்டு வராங்க. என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வராங்க ஸ்னேகா. இதோட முடியும்.